தனுஷ சந்தித்த சிவகார்த்திகேயன் இஷ்டத்துக்கு கிளப்பி விடப்பட்ட புரளி. என்னதாங்க பிரச்சனை உங்களுக்குள்ள? என்னதான் நெட்டிசன்கள் பிரச்சனை? முன்னாடி எல்லாம் கிராம பகுதிகளில் புரணி பேசுவது வழக்கம். அது இப்போ கொஞ்சம் எவால்வ் ஆகி இன்டர்நெட் முழுவதும் பரவி கிடக்கு. எதுக்கு இத சொல்றான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஆமாங்க, தனுஷ் மற்றும் நயன்தாரா இருவருக்குமான பிரச்சனைகள் ஆரம்பித்து ஒரு வாரமான நிலையில சமீபத்துல ஒரு கல்யாண நிகழ்ச்சியில இருவரும் வெவ்வேறு இடத்துல இரு துருவங்களா உட்கார்ந்து இருந்தது பெரிய பேசு பொருளா போனது. அதே நிகழ்ச்சிக்கு வந்த சிவகார்த்திகேயன் நயன் மற்றும் விக்னேஷ் சிவனை பார்த்து பேசிய ஒரு இமேஜ் கசிய உடனே நெட்டிசன்கள் ஆதங்களை கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில சிவகார்த்திகேயன் மற்றும் விக்னேஷ் சிவன் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தனுஷ் ஒரு ஏனியா இருந்திருக்காரு. அவரை மதிக்காம செல்றாங்களே அப்படி இப்படின்னு ஒரே தேச கீதங்களை எழுதி தள்ளிட்டாங்க. இதுல சிலர் தனுஷுக்கு எதிராகவும் கர்மா இஸ் பூமராங்னு எழுதி இருந்தனர். பிரச்சனை என்னவென்று விவரம் தெரிந்தவர்களிடம் விசாரித்தால் சிவகார்த்திகேயன் அவரின் ஆரம்ப கால இன்டர்வியூக்கள்ல சிலர் மேல் உள்ள அதிருப்தியை மறைமுகமாக சொல்லியிருக்க, அவர் தனுஷதா சொல்லுகிறார் என்று இவர்களா ஒன்று நினைத்து கொண்டு கண்டதை எழுதி பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவும், தனுஷுக்கு சிவாவின் மீது அக்கறை ஜாஸ்தி, அதனாலதான் அவரை ஹீரோவா வச்சு 2 படங்களை தயாரித்தார் என்றும் கூறுகின்றனர் சிலர். சமீபத்துல ஒரு இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் கூட சிலர் நான் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதிகமா வளர்ந்துடக் கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, இது கண்டிப்பா தனுஷதான் சொல்றாருன்னு இன்னும் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கல்யாண நிகழ்வில் நடந்ததோ வேறு. சிவகார்த்திகேயன் தனுஷிடம் பேசிவிட்டே நயன் மற்றும் விக்கியிடம் சென்று பேசியுள்ளார். அவர் தனுஷிடம் பேசிய இமேஜ் கூட அடுத்த நாள் தான் வெளியானது. சிவாவுக்கு தனுஷ் மீது எப்போதுமே மரியாதை உண்டு. அந்த வதந்திகளை எல்லாம் அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் என்கிறது இவர்கள் இருவருக்குமான நெருங்கிய வட்டாரம்.